பணிவான வணக்கம். இதில் புரட்சி தலைவர் உருவத்தில் நான் இருக்கும் ஒரே காரணத்தினால் புரட்சி தலைவர் படத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தயாரிப்பாளருக்கு வந்ததினால் உலகமெங்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் புரட்சி தலைவர் ரசிகர்கள் இருப்பதினால் இறந்தும் இரவாமல் இருக்கின்ற ஒரு மனிதனை அவருடைய லட்சியங்கள், கொள்கைகள், கருத்துக்கள் இன்றைய தலைமுறையினருக்கு சென்று சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு, ஒரே நோக்கத்தோடு நமது தயாரிப்பாளர் குமரகுருபரன் அவர்களும் அவருடைய மகனும் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். முதலில் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு பாடகம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் 1979-80 கல்லூரி மாணவர் தலைவனாக முதலில் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாறுவேட போட்டியில் புரட்சி தலைவர் வேடம் அணிந்து அன்றைய அதாவது அண்ணாதுரை பிரிவில் அமைச்சராக இருந்தார் பாவலர் முத்துசாமி. இதெல்லாம் நிறைய பேருக்கு அது தெரியாது. அவர் கையால் முதல் பரிசாக ஒரு 500 ரூபாய் எனக்கு கையில் கிடைத்தது. 500 ரூபாய்கள் 1979 மிகப்பெரிய தொகை. நான் அந்த 500 ரூபாயை பெற்றுக்கொண்டு 10 ரூபாய் நோட்டாக மாற்றி குடிசை பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் 10 ரூபாய் அன்னைக்கு நான் கொடுத்தேன். புரட்சி தலைவர் வேடம் போட்டு எனக்கு கையில் கிடைத்த வருவாய் அதனுடைய அன்று வேடம் போட்டு 1980, 81, 82 அந்த இலங்கை பிரச்சனை வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் தெற்கு தனியாக இருக்கும், கேமரா தனியாக இருக்கும். அந்த புரட்சி தலைவர் மேலே உள்ள பாசத்தினால அடிமை பெண்றது. நான் அன்னைக்கு வயசு எனக்கு 20 வயசுல டைலர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த அடிமை பெண் ட்ரெஸ்ஸை தைச்சிக்கிட்டு ஒரு 10 பேக்கர் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு இலங்கை தமிழர்களுக்காக புரட்சி தலைவர் ஒரு பந்த் அறிவிச்சிருந்தார். 82 இருக்கலாம்னு நினைக்கிறேன், 83 இருக்கும், தெரியாது ஞாபகம். கருத்தளவில் தண்ணியில் இறங்கி அந்த டெக்கு டிவிலாம் தலையில் தூக்கி வச்சுட்டு போய் அந்த அடிமை பெண் பாட்டை எடுத்துட்டு வந்து அப்போல்லாம் ஒரே டைமில் இந்த எடிட்டிங்கு மற்றெல்லாம் அன்றைக்கி இல்லை, கேபிள் டிவிங்க டெக்கு டிவியை தெரு வச்சு ஒரு 2 ஜவுளி கடை விளம்பரத்தை பிடிச்சி உன்னை அறிந்தால் பாட்டு, குதிரை வண்டியில் நெஞ்சு உண்டு நெருப்பு உண்டு பாட்டு 3 பாட்டு எடுத்து தெருவாக கொண்டு போய் போட்டு ஒரு வாரத்தில் போய் நின்றுக்குவேன். மேக்கப் போட்டால் தான் நம்மளுக்கு தெரியும் அடையாளம், மேக்கப் கலக்கிட்டா தெரியாது. நம்ம மாதிரி எம்ஜிஆர் வழி பண்ணுறாங்க. எனக்காக அன்னைக்கு கை தட்டலாம், அந்த புரட்சி தலைவர் பாடலுக்காக கை தட்டினாங்க. அன்னைக்கு தெருவுக்கு தெரு கொண்டு போய் டெக்கு டிவியை வச்சு போட்டதான் முதலாக நான் செய்த ஒரு பணி. அதுல இருந்து எவ்வளோ வியாபாரங்கள் பண்ணி வந்தாலும் இறுதியாக நான் கையில் எடுத்த ஆயுதம் புரட்சி தலைவருடைய பாடல்களுக்கு நம்ம இன்னைக்கு யூடியூப்லலாம் ஏற்றி அது அதிகமான மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கவும் அதனுடைய பரிணாம வளர்ச்சியால் எவ்வளவு முயற்சி பண்ணுமோ உடற்பயிற்சி 14 வயசுலேயே எக்ஸசைஸ் பண்ணி புரட்சி தலைவர் போல அந்த பாடி லாங்குவேஜ் வரணும். ரொம்ப அந்த உடற்பயிற்சி செய்து புரட்சி தலைவர் போலவே
கிட்டத்தட்ட அது இயற்கையில் என்னமோ சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் ஆப்பிள் வருகிற மாதிரி உடல் ஒத்துழைப்பு கொடுத்தது. எங்கள் அப்பா இராணுவ அதிகாரியாக பணிபுரிந்தவர். 1942 49 வரைக்கும் எங்களை எல்லோருமே ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்தினார். அதனுடைய அடிப்படையில் நான் எக்ஸைஸ் புரட்சி தலைவரை பார்த்தா, அது குறிப்பாக அந்த அடிமைப்பெண் 1969, எனக்கு வயசு 10 வயசு. எல்லாருக்கும் தெரியும், அந்த அடிமைப்பெண்ணில் கை இழுக்கிற அந்த கையை காமிக்கிற அந்த ஒரு காட்சி புரட்சி, அந்த மாதிரி ஒரு அழகு உலகத்தில் இன்னும் யார் இருப்பாங்களங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அதை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணி நம்மளும் அந்த மாதிரி வரணும்னு முயற்சி பண்ணேன். ஏன் சக்திக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி ஆண்டவனுடைய கருணையில் வந்து உலக நாடுகள் அத்தனை நாடுகளுமே போயாச்சு. புரட்சி தலைவருடைய விழா, புரட்சி தலைவருடைய விழா ஐரோப்பிய நாடுகள் ஆகட்டும், ஆசிய நாடுகள் ஆகட்டும், பல நாடுகள் எல்லாம் சுற்றி பார்த்து புரட்சி தலைவருடைய அந்த பாடல்களுக்கு அபிநயம் பிடிச்சி எவ்வளோ பேருக்கு மனசை நம்ம திருப்திப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு படத்தை உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு போய் தயாரிப்பார் சத்தியமாக நான் நினைக்கிறேன். செந்தில்நாதன் சார் இயக்குனருக்கு அது அவருடைய பாதங்கள் தொட்டு வணங்கணும். இந்த படத்தை அற்புதமாக இயக்கி கொடுத்தார், சாதாரணமான முறையில் இல்லை, எனக்கு உற்சாகம் கொடுத்தார். என்ன சொல்லப்போனால் நான் டவுட் படுவேன், 2 காட்சி 3 சீன்லாம் மாறி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கலாமே பேசுவேன். நீங்கள் எப்படி நினைச்சாலும் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் தைரியமாக நினைங்க, டவுட்டே படக்கூடாது. நீங்கள் அந்த உற்சாகம் ஒரு மனிதன், ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு இயக்குனர் வந்து அந்த பூஸ்ட் அருமையான முறையில், இது எல்லாமே ஒரே காரணம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எம்ஜிஆர் ரசிகர்களை திருப்திப்படுத்தணுங்கிற அந்த நோக்கம்தான். இதில் சண்டை பேச்சு பற்றி சொன்னாங்க. அவர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் எனக்கு 10 வருஷமாக இனிய நண்பர். அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசினப்ப எந்த ரோல் கொடுத்தாலும் நான் நடிக்கிறேன் எம்ஜிஆர் அப்படின்னாரு. அவருக்கு அந்த நம்பியார் கேரக்டர் கொடுப்போம். சண்டை காட்சிகள் அமைச்சு கொடுத்தார் அவர் மகன் விஜய் ஜாக்குவாரம். நான் பெருமைக்கு சொல்லலை, நான் 40 வருஷம் முன்னாடி சிலம்பு சுற்றினது எனக்கு. அதுக்கப்புறம் இவங்க தான் அப்பா சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்கவும் அது அப்படியே சிலம்பு சண்டை புரட்சி தலைவர் படத்தில் திருப்பி உயிரோடு வந்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்சி அமைச்சு கொடுத்த அவர் ஜாக்குவார் தங்கத்துக்கு அவர் தந்தைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த சண்டை காட்சி புரட்சி தலைவர் பாடங்கள்னாவே பாட்டு ஃபைட்டு ரெண்டுமே ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு அவர் இயக்குனர் சொன்ன மாதிரி. இதில் ஒவ்வொரு விஷயமா வரும்பொழுது சங்கர் கணேஷ் சார், நானும் இப்போ அது எனக்கு சங்கர் கணேஷ் சாரை அறிமுகப்படுத்தினவர் நம்ம பிரேம்நாத் சார். சங்கர் கணேஷ் சார் வந்து கிழக்காசியாவில் ராஜுக்கு நாங்கள் 2 பேரும் 20 நாள் கூட மலேசியாலாம் போய் ஷூட்டிங், சிங்கப்பூர் மலேசியாலாம் போய் பண்ணோம். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, என்னமோ உங்களோட மேக்கப்பில் எல்லாம் கூட இந்த மாதிரிலாம் வரும்போது உண்மையாலுமே தலைவர் கூடயே இருக்கிற ஃபீலிங் வருது. ஏன்னா அவரால் புரட்சி தலைவரோட பழகினவங்க. அவர் வந்து இந்த படத்துக்கு அவர் இசை அருமையாக படத்தை இன்னைக்கு காலையில் கூட ஃபோனில் சொன்னார். இல்லை ரீதிக்காரி இருக்குது, இந்த கொரோனா நேரம் வரலேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் டெய்லி 2 தடவை, காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இந்த படத்தை நான் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். தங்கத்தில் வைரக்கல் பதிக்கிற மாதிரி உங்களுக்கு அருமையாக ரீதிக்காரி பண்ணி கொடுக்குறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் சேரும் அப்படின்னாரு. அப்போ ஒவ்வொருத்தங்களும் தங்கள் சண்டை காட்சிகளாகட்டும், இசையமைப்பாகட்டும், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பண்ணி. அப்புறம் அதை சொன்ன மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சார்பில் கணேசன் சார் வந்து எங்களுக்கெல்லாம் அவர் கவனிச்சுக்கிட்டது வந்து ஒரு வரியில் சொல்ல முடியாது அந்த நன்றியை. அவரை கூட சேர்ந்து நீங்கள் இந்த பேச்சு அவருக்கான சொல்ல எல்லாருமே, அதாவது நல்ல ஒரு நல்ல ஒரு நிறுவனம், நல்ல ஒரு நல்லவர்களை வச்சு நடத்தக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அனைத்து பேருமே சிறப்பாக தான் இருப்பாங்கிறது ஒரு உதாரணமாக வைத்தாலியன் அவர் குமர குருபுரன் உதாரணமாக சொல்லியிருக்கேன். எனக்கு அதை நான் எந்த இடத்துல போனாலும் தமிழர்களை பற்றி ஒரு புரட்சி தலைவர் உரிமை குரலில் பேசின வசனத்தை நான் பேசுவேன். இந்த இதில் கூட உழைக்கும் கைகளில் அருமையான உள்ள விளைச்சலை பத்தாத இந்த நேரத்தில் நெல்லை விதைக்காம மற்ற தானியங்களை விதைக்கிறது இந்த தேசத்துக்கே செய்கிற பெரிய துரோகம். அந்த வசனம் பாருங்க, எந்த காலத்தில் 50 வருஷம் முன்னாடி 60 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு இதை சொல்லும் பொழுது இன்னைக்கு அதான் நான் எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஐஏடின்னு ஒரு சப்ஜெக்ட். அதில் ஒரு கேள்வி, இந்திய நாடு வளமிக்க வறுமையுற்றோர் நிறைந்த நாடு விவரி அப்படிங்கிற என்ன வளம். நான் எழுதுறேன், மற்றவங்க மாதிரி 50 பக்கம்லாம் எழுதுறதே இல்லை. நான் 10 பக்கம் 12 பக்கம் தான் எழுதுவேன். 75% மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணேன்.
அதில் முதல் வரியே எம்ஜிஆர் பாட்டு இல்லாமல் நான் எக்கனாமிக்ஸ் பேப்பர் எழுதுனே இல்லை. இந்த கேள்விக்கு இந்திய நாடு வளமிக்க வறுமையற்றோர் நிறைந்த நாடு விவரி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயர் முன்மதிப்பு அயல் நாட்டில். இந்திய நாடு 75% வேளாண்மை நம்பி இருக்கு. நம்ம நாட்டில் கிடைக்காத கனிவள பொருட்களே கிடையாது. ஆனால் எந்த ஒரு நாடு கனிவள பொருட்களை வெளிநாட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி போதும் அந்த நாடு பண்டாரசு ஆகாது. நம்ம உதாரணமாக ஒரு கிலோ தங்கத்தை வெறும் 50 ரூபாய்க்கு ஜப்பான்காரனுக்கு கொடுத்துட்டு அதே ஒரு கிலோ இரும்பை 50 ரூபாய்க்கு விற்றுட்டு அவன் மிஷினரியை செஞ்சு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம கிட்ட கொடுப்பான். அதே ஜப்பான்காரன்ட்ட நம்ம வாங்குறோம். அந்த 1 கிலோ இரும்பை 1 லட்ச ரூபா மிஷினா மாற்றக்கூடிய திறமை வாய்ந்த இளைஞர்கள் நம்ம இந்திய நாட்டில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம வளப்படுத்தணும்னு நான் இந்த மாதிரி எழுதி நான் 75% மார்க் வாங்கி நான் எழுதினேன். புரட்சி தலைவருடைய வசனங்கள் இல்லாமல் நான் என்னுடைய எக்கனாமிக்ஸ் பேப்பரை எழுதலைங்கிறது அது ஒரு இது. வாழ்க்கையில் அதான் புரட்சி தலைவராக அந்த எண்ணம் போல வாழ்வுங்கிற மாதிரி அவரை போலவே மாறுவதற்கான பரிசு. அதாவது நான் என்னதான் நாமக்கல்ல இருந்து இது பண்ணாலும் இன்னைக்கு இந்த மாதிரி கே எம்பையர் மூவிஸ்ன்னு ஒன்று உருவாக்கி எம்ஜிஆருடைய தத்துவங்களையும் கருத்துக்களையும் உங்க மூலியமா வெளியே கொண்டு வர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொன்ன மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் ஒரு உண்மையான தைரியம் வேணும். புரட்சி தலைவருடைய நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துங்க நல்ல எண்ணத்தோட இவ்வளவு பெரிய அதான் இந்த இது கூட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த மாதிரி எலெக்ஷன் டைமா இருக்கே எப்படிங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய் முரளி சார் அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு பேச்சு மீறப்படாது. ஏன்னா அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விஆர்ஓங்கிறதுனால அவர் மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதுனால நம்ம இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த பத்திரிகைக்காரங்க நிருபர்கள் எல்லாம் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதான் நீங்கள் எத்தனையோ ஃபங்க்ஷன் போய் எவ்வளவோ பாடல்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த பாடம் பார்த்தீங்க. புரட்சி தலைவருடைய அந்த இதுக்கு நான் தலைவர் வந்து இதே பாட்டு வந்து ஃபுல் ஹேண்டு போட்டுட்டு பண்ணுவார். நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நம்ம அரக்கை போடலாமா, கொஞ்சம் கையெல்லாம் தெரியுமா அப்படின்னு. உங்கள் பெரிய தாராளமாக நடிக்க அப்படின்னாரு. பயந்துக்கிட்டு தான் நடித்தேன். இன்னும் சொல்ல போனால் 3 ட்ரெஸ்ஸும் மாற்றி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணிக்கு 4 மணி நேரத்தில் பாட்டை முடிச்சுட்டோம். அதுக்கு தேவையான வேலையாட்கள் பம்பரமாக சுற்றி அவர் கனெக்ஷன் போய் கூப்பிட்டு வந்தார். அந்த ஒரு 4 மணி நேரத்தில் இந்த பாட்டை நாங்கள் எடுத்தோம்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. 3 கேமரா வச்சு எடுத்தோம். இது நல்லா அந்த பாடல் காட்சியை நான் நீதான் பெரிய தலைவர் பார்க்குறேன். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இது எல்லாமே அதான் பிறருக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. எனக்கு வயது 62 வயசு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு ஆண்டவன் ஒரு சக்தியை கொடுத்து நல்ல ப்ரொடியூசர் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு கதிரவன் ஜீவாட. நான் வந்து ஒரு குரல் அனுப்ப சொன்னேன். எனக்கு நான் நாமக்கல் எப்பயுமே நல்லவராகவே இருப்பார். திடீர்னு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ரோல் அவர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் வேற கெட்டப்ப நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அனைவருக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி வந்ததுக்கு சதாசிவன் சார் அவர்களுக்கும் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக விஜய் முரளி அண்ணன். ஸோ எப்பவுமே நம்ம மேலே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம், ஒரு தம்பியாக நம்மளை ட்ரீட் பண்ணி எங்கே நிகழ்ச்சி இருந்தாலும் அவங்க என்னையும் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்ற விஷயத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தட்டாமல் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகளையும் மனசுகளை தெரிவிக்கிறேன். கொரோனா டைமு இது வந்து இன்னும் இந்த செகண்ட் வேவ்ன்றது நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எல்லாரும் தயவு செய்து அலட்சியமாக இல்லாமல் அந்த மாஸ்க்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் அதை தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வாட்டி வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை நம்ம ரொம்ப அலட்சியமாக கடந்து போயிட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் நாங்களே வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சுற்று வட்டாரத்தில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமாக விஐபிஸ்லாம் கூட நிறைய பேர் வந்திருக்கு. ஸோ அதை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாப்போடு இருங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.